ஆனாலும் சமீப காலமாக திமுகவை எதிர்ப்பதை காட்டிலும் விஜயை நீங்க வந்து எதிர்க்கிறீங்க. திமுக உங்களுக்கு அசைன்மென்ட் குடுத்துருச்சு. நான் வந்து அந்த உள்நோக்கத்துக்குள்ள நான் போகவே இல்ல. விஜய் உங்களுடைய ஓட்டு வங்கிய காலி பண்றாரு. அதன் காரணமாக தான் நீங்க வந்து திமுகவை காட்டிலும் விஜயை அதாவது அடிக்கிறீங்களா? இது உண்மையே ரொம்ப சிரிப்புக்குரிய கேள்வி அப்படின்னு பாக்குறேன். ஏன்னா திமுகவை எங்களை விட கேவலமா யாருமே வந்து விமர்சிச்சது இல்ல அப்படின்னு தான் பாக்குறேன். திமுகவினுடைய இந்த கேடுகெட்ட ஆட்சியை ஒழிக்கணும் அப்படிங்கிறத கூட்டம் தோறும் மேடைகள் தோறும் முழங்கிட்டு இருக்காங்க தாய்மாமன் சீமான் அவர்கள். வீரப்பனை நீ வந்து கொலைகாரன் இல்ல திருடன் அப்படின்னு சொன்னா, அப்ப இங்க வந்து வீரப்பன் அவர்களே நீங்க வந்து திருடன் அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்களையும் ஐயா கருணாநிதி அவர்களும் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டவரு எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தாமன் சீமான் அவர்கள். அந்த மாதிரி வரிசையாக அவர்கள் செய்யக்கூடிய எல்லா முறைகேடான விஷயத்தையும் நாங்க அம்பலப்படுத்தி இருக்கிறோம். சமீப காலமாக இந்த டிகிரி மாறி இருக்கு. அந்த டிகிரி என்பது விஜய் நோக்கி தான் அதிகமா இருக்கு. திமுக நோக்கி அந்த டிகிரி கொஞ்சம் கம்மியா இருக்கு. நீங்க தீர்மானிக்கிறது இல்ல டிகிரி. இங்க வந்து சிச்சுவேஷன்ஸ் தான் எங்களோட டிகிரியை தீர்மானிக்கும். எது கிரேவ் சின்ஸ் அப்படின்னு பார்த்துதானே உங்களுக்கு தீர்ப்பு வழங்குவாங்க. இங்க நடக்கக்கூடிய விஷயங்களை பேஸ் பண்ணி தானே நீங்க வந்து அதற்கான தீர்ப்பை நீங்க சொல்ல முடியும். நீங்க ஒரு மனுஷனாவே இருந்தாலும் இன்னைக்கு இந்த சம்பவம் நடக்குதுங்க. ஒரு லாரி மோதி ஒருத்தன் வந்து கொன்னுட்டாங்க. அந்த சம்பவம் பெருசா இல்ல வந்து அங்க வந்து சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பாடு போட்டிருக்கும் போது ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு. நார்மலா ஒரு கேஷுவாலிட்டி நடந்துச்சு. அது பெருசா? இப்ப திட்டமிட்டு செய்தது தப்பா இல்ல இயற்கையா நடந்தது தப்பாங்கும் போது உங்களுக்கு அதை பார்க்கும் போதே தெரியும் எந்த விஷயம் ரொம்ப கிரேவ் சின்னு, எந்த விஷயம் வந்து கம்மின்னு. அப்போ இந்த சமூகத்துல எது வந்து பிரessing இஷ்யூவா இருக்கு அப்படிங்கறத பார்த்து பேச வேண்டியது எங்களுடைய கடமையா பண்றோம். நாங்க சொன்னது இதுதான். எங்களுடைய எதிரிகளையும் துரோகிகளையும் களத்துல கட்டாயமா தோல் உரிப்போம். ஆனால் போலிகளை களத்திற்கு வருவதற்கு முன்பே தோல் உரிப்போம் சொன்னோம். களத்துக்கு வருவதற்கு முன்பே இவர்களுடைய சாயம் வெளுக்கப்படணும். ஏன்னா இவர்கள் அரசியல்வாதிகள் இல்ல, மக்களை ஏமாற்ற வந்த பேர் வழிகள் தான். இவர்களுடைய அயோக்கியத்தனமான அரசியல் அம்பலப்படுத்தப்படத்தான் வேண்டும்.